சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை பற்றியே யோசித்து கொண்டே இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. அடுத்தடுத்த விஷயத்திற்கு வந்து கொண்டும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டும் இருக்க வேண்டுமே தவிர ஒரே ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக உன்னால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியாது. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்கவில்லை, எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையின் படி எல்லாமே நல்லதாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. உனக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? மற்றவர்கள் வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று தடுக்கலாம். ஆனால் நான் உன்னை அப்படியெல்லாம் தடுக்க மாட்டேன். காரணம், உன்னுடைய அனைத்து நம்பிக்கையும் நான். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சாய் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் எப்படி வீணாக்குவேன் சொல் பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை நம்பி இறங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறுவார். இதை தடுக்க பல பேர் வந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே நான் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பேனே தவிர கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் பின்தங்கவே மாட்டேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமான கஷ்டங்களை பார்த்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் நான் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டேன். எதை எதிர்பார்த்தாலும் அது உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் நீ நினைத்தாலும் அது உனக்கு கிடைக்கும். இது மட்டுமே தான் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் காலகட்டங்களாக இருக்கப் போகிறது. யோசிக்கும் பொழுது என்ன வாழ்க்கை என்று தோன்றும். ஆனால் இனிமேல் நடக்கப் போகும் விஷயங்களை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருக்கிறதா என்று. புரிகிறதா? நான் எதையுமே யோசிக்காமல் எல்லாம் செய்ய மாட்டேன். ஒரு விஷயம், ஒரு வாக்கு நான் உனக்கு கொடுத்தேனானால் அது எப்படியாவது உனக்கு செய்து வைத்துவிட வேண்டும் என்று தான் நினைப்பேன். அதே போலத்தான் என்னுடைய பிள்ளைக்கு நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் நமக்கு நல்லது நடக்காது என்று நீ முடிவெடுத்து விடக்கூடாது. புரிகிறதா? நல்லது நடக்கும். எந்த ஒரு காரணம் கொண்டும் தெய்வம் நம்மை கைவிடாது என்று நினைக்க வேண்டும். ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதற்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நினைத்து பயப்படக்கூடாது. சோதனைகள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் கடந்துதான் ஆக வேண்டும். காலம் முழுவதும் இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன் என்றால் என்ன செய்ய முடியும்? நான் இன்று மட்டும் அல்ல, உன்னுடைய வாழ்வில் முழுவதும் இந்த சாய் இருந்து உனக்கு முன்னும் பின்னும் இருந்து நல்ல நல்ல விஷயத்தை செய்வேன். இன்னொரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பணத்தால் உதவி செய்ய யாருமே இல்லையே, பணத்தால் நாம் அதிகமாக கஷ்டப்படுகிறோமே என்று நினைக்கக்கூடாது. இந்த பணம் வரும் விஷயங்கள் கூட சில மாற்றத்தை உனக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நீ தெரிந்து கொள். நீ பணம் இல்லாமல் தவித்தாய், ஆனால் யார் உனக்கு உதவி செய்தார்கள்? யாருமே உனக்கு உதவி செய்யவே இல்லை. எல்லா இடத்திலுமே நீ மேல் பார், பணத்திற்கோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்திற்கோ உனக்கு குறையே இல்லாமல் இந்த அப்பா பார்த்து கொள்கிறேன். குறை குறை என்று தானே கலங்குகிறாய். இனிமேல் பார், குறையே உன் வாழ்க்கையில் வராது. இனிமேல் நீ துவங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் இன்பம் மட்டுமே தான் உன்னை சூழுமே தவிர துன்பம் என்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு பொழுதும் இடமில்லை. நான் எப்பொழுதுமே நானாகத்தானே இருக்கிறேன். உனக்காக மாறுகிறேனா? நீ இதை சொல்கிறாய், அதை சொல்கிறாய் என்று ஏதாவது நீ சொல்லும் விஷயத்தை உடனே செய்கிறேனா? எனக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதுதானே செய்கிறேன். அதே போலவே தங்கமே, யாருக்காகவும் எப்பொழுதும் உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையின்படி உனக்கு எது பிடிக்குமோ அதை செய். கண்டிப்பாக அதனால் நீ முன்னுக்குத்தான் வருவாய். நிறைய பேர் சொல்கிறார்கள், நான் செய்வது தவறோ, நான் செய்வது சில விஷயங்கள் பாதிப்பு தந்துவிடுமோ என்று நினைத்து ஒரு காலகட்டமும் இனி வரும் நாளில் நீ பயப்பட வேண்டாம்.
அமோகமாக இருப்பாய் என்று நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெரிந்து கொள். இன்று இரவுக்குள் இந்த ஒரு எண்ணை மட்டும் நீ எழுதிவிட்டாயானால் நீ கேட்கும் வரத்தை சத்தியமாக இந்த சாய் கொடுப்பேன். இது விளையாட்டாக நான் தரும் வரங்கள் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் தரும் வரங்கள் ஆகும். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் இருக்கும் பண கஷ்டமோ இல்லை மனிதர்கள் கொடுக்கும் தொல்லைகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், நீ இந்த எண்ணை எழுதி மட்டும் என் பாதத்தில் வைத்து விட்டால் நிச்சயமாக நீ கேட்கும் வரத்தை நான் தருவேன். 517 இந்த எண்ணை நீ 108 முறை ஒரு பேப்பரில் எழுதி வந்தால் கண்டிப்பாக இன்று மட்டும் இதை செய்தாலே போதும். நீ எதை நினைத்து எழுதுகிறாயோ, அதாவது உன்னுடைய மனதில் நீ எழுதும் பொழுது அந்த யோசனை தான் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் உன்னுடைய மனதுக்குள் இருக்கக்கூடாது. புரிகிறதா? அந்த ஒரே ஒரு யோசனை மட்டும்தான் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும். அதை மட்டுமே நீ யோசித்து கொண்டு அது நடப்பது போலவும் நடந்து விட்டது போலவும் நீ நினைத்து கொண்டு எழுதும் பொழுது அது கூடிய விரைவில், அதாவது உடனடியாக கூட அந்த விஷயம் உனக்கு கிடைத்துவிடும். இது நான் ஒன்றும் உனக்கு பேச்சுக்காகவோ உன்னை ஏமாற்ற வேண்டும், இப்பொழுது உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ சொல்ல கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால் உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய வாழ்வில் நன்மைகள் மலர வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் சொல்கிறேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏமாந்து போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவே இல்லை தங்கமே. நான் உனக்காகவே உன்னை தேடி வந்த தெய்வம். உன்னை ஏமாற்றி நான் என்ன செய்ய போகிறேன்? நீ செய்தால் உனக்கு நல்லது, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. காலம் உன்னை சுற்றி வருகிறது. நல்ல நேரமோ உன்னை இந்த வேலையை செய் என்று சொல்கிறது. இதை செய்வதும் செய்யாமல் போவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது தவிர என் கையில் ஒன்றுமே கிடையாது. நான் வழியை தான் காட்ட முடியும். அந்த வழியில் நடப்பது உன் கையில் தான் இருக்கிறது தவிர என் கையில் அல்ல. அதை நீ நன்றாக தெரிந்து கொள். காலம் உனக்கு வழிகாட்டும். அந்த வழியை நோக்கி நீதான் பயணிக்க வேண்டும். யோசித்துப் பார், எத்தனை பேருக்கு நான் வழிகாட்டுகிறேன். அவர்கள் எல்லாரும் நல்லபடியாகத்தானே அவர்கள் வேலையை செய்து முன்னேறுகிறார்கள். கண்டிப்பாக நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்யும் பொழுது உன் வாழ்வில் நீ பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக இருப்பாய். இதில் எந்த ஒரு சிறிய சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம். நம்பிக்கையோடு என்னை நோக்கி வரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு ஆசிரியராகவும் அப்பாவாகவும் அனைத்து தெய்வமாகவும் இருந்து வழிகாட்டுகிறேன். என்னை உதாசீனம் செய்தால் அது எனக்கு நஷ்டம் அல்ல, அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்து கொள்ளும் நஷ்டம்தான். நல்லதென்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை இது மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அப்படியே விடுங்கள். எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். நான் கெட்டது சொல்வேனா இல்லை நல்லது சொல்வேனா என்பதை கூடிய விரைவாக புரிந்து கொள்வீர்கள். நாளுக்கு நாள் இன்பம் வந்து சூழட்டும், கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் விட்டு நீங்கட்டும் என்று நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ அழகான பிள்ளை. உனக்கு எந்த ஒரு காலமும் தொல்லைகள் வரக்கூடாது, எந்த ஒரு காலமும் உனக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது என்று நான் முழு மனதோடு ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ நல்ல பிள்ளை. யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் துரோகம் செய்யக்கூடாது என்று நினைக்கும் பிள்ளை. உனக்கு துரோகம் செய்ய நான் விட்டுவிடுவேனா என்ன? நான் பார்த்து கொள்கிறேன் அம்மா. உன்னுடைய அனைத்து தெய்வமும் நானே. உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய போவதும் நானே. வாழ்க்கை மலரட்டும். எதிர்காலங்கள் உனக்காகவே இருக்கிறது.